பெரிய வரவேற்பு. ரோஹினி வரலாற்றிலே இவ்வளோ பெரிய ஃபுட்பால் ப்ரீ புக்கிங் பார்க்காத 37,000 ப்ளஸ் ஓவரால் 100 crores. ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே தளபதி தான். AGS Entertainment கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC. பெரிய வரவேற்பு. ரோஹினி வரலாற்றிலே இவ்வளோ பெரிய ஃபுட்பால் ப்ரீ புக்கிங் பார்க்காத 37,000 ப்ளஸ் ஆல்மோஸ்ட் 38,000க்கு that is a massive victory for experience. சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன்னா 35 to 40 crores டீன்ல மட்டும் ஓவரால் 100 crores. படத்தை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எப்படி அதை புல் டவுன் பண்ணலாம், பல பேர் ரிவ்யூஸ் தரணும் வேணும்னே நெகட்டிவ் சொல்லணும்னே. இதே பட்சம் கிட்ஸ் வர ஒரே நடிகர் தலைவர் விஜய் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே தளபதி தான். அந்த லெவல் போவாருன்றதை பொறுத்து பார்க்கணும். போற கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல். சிவகார்த்திக் ஒரு சொன்ன ஒரு டைலாக் அதை வந்து நாளை என்ன அறியாமலே முதல்வாழ்ந்து கேட்டு கத்துனேன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, ரோகிணி தியேட்டருடைய ஓனரான ரேவந்த் சார் தான் இருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எல்லாருமே கோட் ஃபீவர்ல தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த கோட் ஃபீவர் எப்படி இருக்கு? எனக்கு நிஜமாலே ஃபீவர் இருந்துச்சு 3 days தூங்காம. ஓகே, ரொம்ப சந்தோஷமான ஒரு விக்ட்ரியா பார்க்குறேன். ஏன்னா தலைவருக்கு வந்து இந்த பெனால்டிமெண்ட் ஃபிலிம் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு. மக்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் அவங்களோட கருத்துக்கள் மாறுபடலாம், சினிமாவில் அவர் பார்க்குற விதம்ல மாறலாம். பட் அதில் ஒரு துளிவு கூட கம்மியாகாமல் அவரோட ஆரா, அவரோட பாசிட்டிவிட்டி, அந்த அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள் எல்லாமே இன்ஃபேக்ட் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய வரவேற்பு. ரோஹினி வரலாற்றிலே இவ்வளோ பெரிய ஃபுட்பால் ப்ரீ புக்கிங் பார்க்காத 37,000 ப்ளஸ் ஆல்மோஸ்ட் 38,000க்கு போயிருந்துச்சு. தட் இஸ் அ மேசிவ் விக்ட்ரி ஃபார் தலைவர் விஜய். அண்ட் நீங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அதாவது 24 ஷோஸுமே அடுத்த நாளுக்குமே சேர்த்து புக் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் எல்லா படத்துக்கும் நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் நேற்று மார்னிங்கே இன்னைக்குள்ள ஷோ எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாளைக்குள்ள ஷோ எல்லாமே இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. சண்டேயுமே ஃபுல், மண்டேக்குமே 2 ஸ்கிரீன் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அளவு ஒரு ப்ரீ அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வசூல் வந்துச்சுன்னா அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கு, விநியோகஸ்தர்கள், ப்ரொடியூசர் அனைத்துமே ஒரு லாபம் சம்பாதிக்க ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வெற்றி தான் இந்த விஷயத்துல. ஓகே, இப்போ அடுத்ததான் உங்ககிட்ட அதிகமாக கேட்குறது என்னன்னா, ஒன்று டிக்கெட் கேட்பாங்க, இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ அது கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் ரோஹினி கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். அது போட்ட எல்லா ஷோவுமே ஃபுல் 2,150 சீட்ஸ் இருக்கு. 5 ஷோ எல்லாமே சோல்ட் அவுட் 190 rupees இருந்துச்சு. அது நீங்கள் உங்கள் மேட்ச் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். பட் ஓவரால் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன்னா 35 to 40 crores டீன்ல மட்டும் பண்ணியிருக்கோன்னு என்னோட கருத்து கணிப்பு. ஓவரால் 100 crores டே 1 பண்ணியிருக்கோன்னு என்னோட ப்ரெடிக்ஷன். நியூஸுமே இப்போ வந்துட்டு இருக்கு. வேர்ல்ட் வைட் வந்து 100 crores ரீச் ஆயிடுச்சுன்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் படத்துக்கு முன்னாடியே வந்து இப்போ 1000 crores 1500 crores அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆயிருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து பீட் பண்ணுமா? 1000 crore மைல்ஸ்டோன் ரீச் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லியோ 650 crores போயிருச்சு சொல்லியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில். 1000 crores ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்டில் அடுத்த வீக்கெண்டுமே லாங் வீக்கெண்ட், மண்டே வரைக்குமே ஹாலிடே மொஹரம்னால. அதுக்காக பெரிய படங்கள் அடுத்த படம் பார்த்தா வேட்டையன் தான். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு ஹோல்ட் ஆகும். ஃபேமிலியை கவரும் வகையில் அனைத்து ஆஸ்பெக்டுமே படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட் ஆடியன்ஸும் வருவாங்க. அதனால் கண்டிப்பாக 1000 crores தொடர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் தொடுமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டேக்கான அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், போக போக வேற மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. பிகாஸ் எல்லா ட்விஸ்ட்டுமே ஆல்ரெடி பார்த்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து புக் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு ஃபர்ஸ்ட் 3 shows எப்படி பார்த்தீங்கன்னா 80% வந்து ரசிகர்கள் வருவாங்க, ஃபேன்ஸ், பியூர்லி ஃபேன். மீதி 20% இந்த படத்தை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எப்படி அதை புல் டவுன் பண்ணலான்னு பண்ணுறவங்க வருவாங்க. அதோட ட்விஸ்ட், அதோட சர்ப்ரைசஸ் எல்லாமே ரிவீல் பண்ணுவாங்க. பல பேர் ரிவ்யூஸ் தரணும் வேணும்னே நெகட்டிவாக சொல்லணுன்னே பார்த்துட்டு வந்து வெளியே சொல்லுவாங்க, படம் பிடிச்சிருந்தா கூடமே. அதனால ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் பெருசாக அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்கள் செகண்ட் டேல தான் உங்களுக்கு ஹானஸ்டான ஒப்பீனியன் வரும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு. எல்லாமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிட்ஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலி பலூன் ஷவரில் தேட்டரில் பண்ணியிருந்தோம். அவ்வளோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சீலிங்லேருந்து பலூன் ரெட் அண்ட் எல்லோ பலூன்ஸ் வந்து ஒரு ஷவர் மாதிரி பண்ணோம். அவ்வளோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க. அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. கிட்ஸ் வர ஒரே நடிகர் தலைவர் விஜய் தான். சூப்பர் ஸ்டாருக்கு அஜித்துக்கு வருவாங்க. பட் எஸ்டே வாஸ் லைக் நிறைய கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஓகே, நீங்கள் லைவாக பார்க்குறப்ப ஓவராலாக இப்போ தளபதி ஃபேன்ஸையும் தாண்டி எல்லா ஃபேன்ஸுமே கொண்டாடுற மாதிரியான ஒரு படமாக இருந்தது. பிகாஸ் அங்கே
தளபதிக்கான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டர்ஸ்க்கான விஷயமும் இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஃபேன்ஸோட என்ஜாய்மெண்ட் இன்னும் அதிகமாக எவ்வளோ பார்க்குறீங்க? அவரோட பெருந்தன்மை அண்ட் அந்த ஈகோ இல்லாத ஒரு தன்மை அதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் இருக்காரு, அவர் சினிமா விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது மற்ற ஆக்டர் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் சரி, இப்போ அவர் கூட சக நடிகர் அஜித் சாருக்கும் சரி, ப்ளஸ் அவரோட ஜூனியர் சிவகார்த்திகேயன் அவருக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு படத்தில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக காமிக்குது. ஒரு லீடருக்கான அனைத்து குவாலிட்டியுமே அவருக்கு தெரியுது. ஸோ தட் இஸ் ஒன் கீ ஆஸ்பெக்ட் இந்த படத்தை நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இன்னொரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு. தளபதியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக எஸ்கே இருப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம். தட் இஸ் டூ early to say. இப்போ வந்து நீங்கள் எம்ஜிஆர் அவர்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சூப்பர் ஸ்டார் சொன்னால், பட் இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் எங்கள் விஜய் சாரே சொல்லியிருக்காரு, ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே தளபதி தான், ஒரே அது எல்லாமே ஒன்று தான். அந்த லெவல் போவாரன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். போகிற கெப்பாசிட்டி பொட்டென்ஷியல் என்ன இருந்தாலுமே மக்கள் வந்து அவனை லாங்கர் ரன் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு பார்க்கணும். போனாலும் ரொம்ப சந்தோஷம் தான். பட் நாட் எனி டைம் சூன், பட் ஓவர் த இயர்ஸ் நடக்கிறது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே மக்கள் கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் இந்த படத்துக்கு அப்புறமா. அண்ட் அடுத்தது அதை விட சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, அதுதான் இன்னும் எங்களெல்லாம் கவர்ந்துச்சு. அதுதான் அந்த டைலாக் வச்சு தான் இந்த ஒரு கான்வர்சேஷனே டிஸ்கஷனே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தளபதியுமே அப்படிதான் யோசிச்சு சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட்டுமே இருந்தது. அதனால தான் இந்த கேள்வி கேட்டவங்க கிட்ட. சிவகார்த்திகேயன் அவரும் சொல்லியிருப்பாரு அந்த டைலாக. ஆமா, அதை வந்து நாளை எண்ணி அறியாமலே முதல்வான்னு தேட்டர்ல கத்துனேன். ஸோ இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட், அதை எதிர்பார்க்காத மூமெண்ட். ஓகே. பிகாஸ் எல்லா நடிகர்களும் அது பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் அதை கேரி ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஸ்பாய்லர் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அது வந்து இன்ஃபேக்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்குமே ஒரு நல்ல ஒரு பில்டப் கொடுத்துட்டு போறாரு. இப்போ வந்து பெரிய ஒரு வேக்யூம் கிரியேட் ஆக போகுது இவர் போயிட்டாருன்னா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இவரால் என்ன முடியுமோ மக்கள் கிட்ட இவரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எடுத்து காமிச்சிட்டு போறாரு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து தளபதி கிட்ட வந்து பேசினதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் தளபதி என்ன சொல்லியிருந்தாரு? நான் எல்லா இன்டர்வியூ சொல்கிறது தான், அவரோட பேசுகிறேன் என்றைக்குமே ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட், பட் ஐ ஷேர் த மக்களோட ஃபீட்பேக் அண்ட் எனக்கு படம் பிடிச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். ஓகே. யூஸ்வலாக எல்லா படத்துக்குமே அவர் கேட்பாரா இந்த மாதிரி மக்கள் ரெஸ்பான்ஸ்? அவர் கேட்க மாட்டேன், நானே சொல்கிறேன். ஓகே. அண்ட் மக்களோட சேஃப்டி பற்றியும் கேட்பாரா? கண்டிப்பாக. அது லியோ ஒரு இன்சிடென்ட் நடந்தபோது அவரே ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் அண்ட் ஆஸ்க் ஃபார் தளபதி. அண்ட் நெக்ஸ்ட் டே அவர் மீட் பண்ணி பேசுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கோட் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சேஃப்டிக்காக பண்ணியிருந்தீங்க ஃபேன்ஸ்க்கு? நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் உங்களுக்கு வந்து ரோஹினி தேட்டரில் இது வரைக்கும் கியாஸ் கிரியேட் பண்ண காரணமே இந்த டிக்கெட்லாம் உள்ள வர ஆடியன்ஸ் தான். அதை சார்ட் அவுட் பண்ணாலே எல்லா ப்ராப்ளம் சார்ட் ஆயிடுச்சு. நேற்று நீங்கள் பார்த்தா ஒரு சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு FTFS செலிப்ரேஷன் இருக்கும் உள்ளே நாங்கள் டிஃப்ரெண்ட் பலூன்ஸ் வச்சு நிறைய பண்ணியிருந்தோம். அதனால் வெரி வெரி சீம்லெஸ் அண்ட் வெரி ஸ்மூத் FTFS. ஓகே. ஸோ இன்னொரு டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது என்னன்னா, அந்த ப்ரீ செலிப்ரேஷன் வந்து இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். லைக் முன்னாடி நாள் நைட்லேருந்தே சில இடங்கள்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேன்ஸ்க்கு சில டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருந்ததுல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து முன்னாடி 4 AM ஷோ இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் முன்னாடி நைட்லேருந்தே ஆளுங்க இருப்பாங்க. இப்போ மார்னிங் 9 o'clock ஷோ. 9 o'clock ஷோனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட், அப்போ ஆஃபீஸ் டவர்ஸ், காலேஜ் போகிற டைம், தேட்டர் அமைஞ்சிருக்கிறது ப்ராப்பர் மெயின் ரோட். ஸோ 9 AM ஷோ இருக்கும்போது அந்த டிராஃபிக் ப்ராப்ளம் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து தேட்டர் வந்து அப்போ 1 hour முன்னாடி ஓப்பன் பண்ண சூழ்நிலை இருந்துச்சு. ப்ளஸ் செகண்ட் விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் லியோ இன்சிடென்ட் 1 year கழிச்சு நேற்று செலிப்ரேட் பண்ணுற படம் அது வந்து தலைவரோட படம் தான். ஸோ அதுவே பெரிய விஷயம். ஸோ வி டேக்கிங் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் வாட் வி வர் டூயிங் பிஃபோர். அதாவது கொஞ்சம் வருடங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படம் வேட்டையனுக்கு இதோட பெரிய செலிப்ரேஷன் பார்க்கலாம். அண்ட் கம்மிங் டு கோட் செலிப்ரேஷன் அப்படின்றப்ப யானையோட என்ட்ரியா இருக்கட்டும், அண்ட் அடுத்ததா எல்லாரும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆனுமே அது ஒரு அந்த இடத்துல ஒரு எனர்ஜி வைப் கிரியேட் ஆச்சு. அப்புறமா ஃபேன்ஸோட ஆசைப்படி பாலாபிஷேகம் இதுவும் நடந்தது. நீங்க வேற என்னென்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வச்சிருந்தீங்க? மெயினாக ஹைலைட்டே பண்ணது வந்து உள்ள பலூன் ஷவர் பண்ணது. மெயின் ஸ்க்ரீனில் தலைவரோட என்ட்ரிக்கு வந்து ரெட் அண்ட் எல்லோ பலூன்ஸ் வந்து ஃபுல்லாக பண்ணோம். ப்ளஸ் காரிடார் எல்லாமே கோட் வந்து பலூன்லேயே பண்ணியிருந்தது. எல்லாமே இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபோட்டோஸ் அது கூட. ஸோ வெரி பாசிட்டிவ் திங். நம்ம வெறும் டிஜே அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் புதுசாக ட்ரை பண்ண முடியும்னு வாரிசு துணிவுக்கு வந்து கிராக்கர் ஷோ பண்ணியிருந்தோம். அது வந்து ஐ திங்க் சவுத் இந்தியாவில் எந்த தேட்டரில் பண்ணது கிடையாது, இந்தியாவிலே வுட் சே. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோன்ற வி ட்ரை டூயிங் திஸ். பலூன் ஷவர் ஆல்சோ வாஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட் தான். அதுவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ நீங்கள் முதல்வான் கத்துன மாதிரி ஒரு மூமெண்ட் அங்கே பார்த்துருந்தீங்க. அதே மாதிரி வேற என்னென்ன கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்தது உங்களுக்கு? நம்பர் பிளேட், காரில் நம்பர் பிளேட், அதுவுமே
ரொம்ப ஒரு கூஸ்பம்பா மூமெண்ட், ரொம்ப ஒரு பூரிச்சு போன ஒரு மூமெண்ட். அது எல்லாரும் நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம், அதனால சந்தோஷமாக இருக்கும். அது தட் வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட். ஓகே, நீங்கள் ரீசெண்டாக இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்தியன் ஆக்டர்ஸில் டாப் டாக்ஸ் பேயர்ஸில் வந்து தளபதியோட நேமும் வந்திருந்தது. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது ஒரு ஃபேனாக பார்க்குறப்போ? அவரோட ஃபேனாக அவரோட கட்சியில் ஒருத்தவங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா அவர் சர்க்கார் ஆடியோ சொல்லியிருப்பாரு, தலைவன் எப்படியோ அவ்வளி தான் தொண்டர்களும் இருப்பாங்கன்னு. ஸோ அவர் எவ்வளோ க்ளீனாக இருக்காரோ, எவ்வளோ ஐடி ரைட்ஸ் வந்தாலுமே அவரோட அக்கௌண்ட் அண்ட் மார்க்ஸ் ஹஸ் பின் வெரி கிளியர். எந்த ஒரு பிளாக் மார்க்கும் கிடையாது. அதை வந்து எடுத்துக்காட்ட வச்சு அவரோட பார்ட்டி ஒர்க்கர்ஸ், தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவருமே அதை மாதிரி க்ளீனாக இருப்பாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயங்கள்லையோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஸோ இப்போ தளபதி படம்னா ஆல்மோஸ்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஹைப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஹைப்பே வந்து ஒரு விதத்தில் ஏமாற்றம் ஆயிருமோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கப்போ இங்கே வந்து ஹைப்பை வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லுவோம். அந்த ஹைப் வந்து இப்போ செகண்ட் டே அந்த இடத்துலையுமே அது கேரி ஆன் ஆகிட்டு இருக்கா? நீங்கள் ஹைப் வந்து அவங்க பண்ண விடாமல் ட்ரை பண்ணியிருந்தாலுமே தளபதி படம்னாலே கண்டிப்பாக ஹைப் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து நீங்களே நான் டைரக்ட் பண்ணாலுமே அந்த படத்துக்கான ஹைப் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தலைவர்ன்ற பிராண்ட் ஒன்று இருக்குது. பட் தே நோ அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஹைப் பண்ணாங்கன்னா படம் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு படத்துக்கு வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. இருந்தால் ஓகே, நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருப்போம், படம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ஃபீட்பேக் வேறு மாதிரி வரும். ஸோ இஃப் யூ கோ வித்வுட் அன் எக்ஸ்பெக்டேஷன் த மூவி வில் பி உங்களுக்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டைமென்ஷனில் பார்ப்பீங்க. ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் அ வெரி ரைட் வே ஆஃப் மார்க்கெட்டிங் த ஃபிலிம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹைப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி படம் வந்து நல்லா ரிசீவ் ஆயிருக்கு அமௌங் தி ஃபேன்ஸ் நாட் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஓகே, அடுத்ததா இப்போ அடுத்து வரப்போகிற தளபதி படம் வந்து அதுதான் கடைசி தளபதி படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க? இப்போவே நீங்கள் ஒரு பிளான்ஸ் வச்சுருப்பீங்கல்ல, இந்த மாதிரிலாம் கொண்டாடணும், அதுவும் இல்லாமல் ரோஹிணி அப்படின்றப்ப தளபதி கோட்டை அப்படின்னு சொல்லி செல்லமாகவும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஃபேன்ஸ் போட்டு எல்லாருக்குமே நாங்கள் ரசிகர் கொண்டாட வாய்ப்பு கொடுப்போம். பட் அந்தந்த படம் பொறுத்து தாங்க எதுவுமே பண்ணுவோம். இப்போ வந்து இதுக்குவே கோட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ஒரு 2-3 எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்துச்சு, நான் பலூன் பண்ணேன். அடுத்த சமையல் என்ன படம் ரிலேட்டடாக என்ன பண்ணலாம்? மெர்சல் டைமில் வந்து லாஸ்ட் டைம் என்ன அந்த மயிலாட்டம்லாம் பண்ணியிருந்தோம். வாரிசு டைமில் ஃபயர்லேயே வாரிசுன்னு பண்ணோம். ஸோ மூவி ரிலேட்டடாக என்ன அந்த படத்தை மக்களுக்கு சேர்க்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் ரீரிலீஸில் வந்து ஆப்ஷன்ஸாக வச்சுருப்பீங்க டாப்பில்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிலீஸ்க்கு முன்னாடி நேற்று நைட் நான் ட்வீட் போட்டிருந்தேன், லாஸ்ட் இன்னும் 1 more எபிசோட். அது ரொம்ப இமோஷனல். நான் போடக்கூட நினச்சி போட்டேன், ஏன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ரீரிலீஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப ஆசை வந்து குஷி ரொம்ப திருமலை 2 படமும் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த 2 அண்ட் சச்சின் ரொம்ப பேர் ஆசைப்பட்டு பார்க்குறேன். நான் 3 படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடச்சி ரீரிலீஸுக்கு. கில்லி சொல்லவே வேணாம், அது வந்து எல்லாம் கேட்ட படம். சச்சின் வந்து அந்த டைமில் வந்து பொட்டன்ஷியலின் பெட்டராக இருந்துச்சு ஓடுறதுக்கு, பட் போகலை பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த டைமில். இப்போ சச்சின் படம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் ஓடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ப்ரொடக்ஷன் சைட் தானு சருக்கும் பேசியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பு நான். ஓகே, ஃபேன்ஸ் கிட்ட அதிகமாக எந்த படத்தை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட? இந்த படமும் சச்சின் தான். அஜித் சார் படத்துக்கு போனால் மங்காத்தா, இதுக்கு சச்சின். ஆனால் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு படையப்பா. ஐ திங்க் இந்த December 12 படையப்பா ரிலீஸ் பண்ணுற வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, இந்த வருஷத்தோட ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம், செலிப்ரேட் பண்ண படமாக கோட் இருக்குமா? கண்டிப்பாக 200. ஓகே, ஸோ அடுத்ததா இப்போ 2026 அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னீங்க, CM 2026. நீங்கள் அதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அனைத்து தமிழ் மக்கள் மாதிரி தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான உழைப்பு நிறைய இருக்குது. அது வந்து சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப உழைப்பு நிறைய இருக்குது. அது தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனைத்து தொண்டருக்குமே செயல்படுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு. தேங்க்யூ. AGS Entertainment கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தின் சிறந்த கருத்தரித்தல் மருத்துவமனை ARC.